இந்த குளு குளுன்னு கொடைக்கானல் சுற்றி இருக்கிற க்ரீனரிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்லி மார்னிங் போட்டிங்னு இதை விட ஒரு பர்ஃபெக்டான டே அமையவே முடியாது. பின்ன கொடைக்கானல் வந்துட்டு போட்டிங் போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? இன்னொரு விஷயம், இன்னைக்கு டே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு தொடங்கியிருக்கு. இதே மாதிரி நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக புத்தம் புது காலை வணக்கம். நம்ம லைஃப்ல எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் டைம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போகிறது, ஃபர்ஸ்ட் காலேஜ் போகிறது, ஃபர்ஸ்ட் டைம் ஜாபுக்கு போகிறது. இவ்வளோ ஏன் நம்ம பிறந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் தான் லைஃபே நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. நீ சொன்னது ரொம்பவே கரெக்ட். அது டைம் மட்டும் கிடையாது, நல்ல டைமாக இருக்கணுங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. அந்த நல்ல நேரம் எப்போன்னு தெரிஞ்சுக்க சூரியோதயம். இன்று 4/9/2014 வியாழக்கிழமை, ஜெய வருடம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய சூரியோதயம் 6:04 ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, திதி தசமி மதியம் 12:44 வரை மூலம், அதன்பின் பூராட நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். நம்ம கோவிலுக்கு போயிட்டு ஏன் மணி அடிக்கணும்னு சொல்லு. நம்ம வந்திருக்கோம் கடவுளுக்கு சொல்றதுக்கா? கிடையவே கிடையாது. வேற என்ன இருக்க முடியும்? உள்ள வரத்துக்கு பெர்மிஷன் கேட்கவா? ஏண்டி, உலகத்துல நடக்கிறது எல்லாமே கடவுளுக்கு தெரியுது, நம்ம வரது தெரியாதா? வேற ஒரு விஷயம் இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். வேற என்ன இருக்க முடியும்? தெரியலையே, சொல்லு. நம்ம மணி அடிக்கும் போது அதுல இருந்து வர சத்தம் ஓம் அப்படின்ற ஒலியை தரும். அந்த சத்தத்தை கேட்கும் போது நம்மளோட மனசு ஒருநிலைப்பட்டு கடவுளை மட்டும்தான் நினைக்கும். ஓ, இந்த சின்ன கோவில் மணிக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா? தெரியாமலே போச்சு. இது மட்டும் இல்ல, நம்ம ஆன்மீகத்துல இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் குணமும் உணர்வும் தொடர்பான சிந்தனைகளை மேற்கொள்ளப் போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு இடங்களில் பல உணவகங்களில் உணவு அருந்துவது என்பதை யாரும் தவிர்க்க இயலாது. வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது. ஆனாலும் நல்ல உணவகமாக பார்த்து சென்று உணவருந்த வேண்டும் என்கிற கருத்து தொன்று தொட்டு நம்முடைய மரபில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. காரணம், உணவு தயாரிப்பவர்களுடைய உணர்வுகள் உணவில் கலக்கின்றன என்கிற ஒரு கோட்பாடு நம்மிடையே நிலவுகிறது. ஒரு தாய் அல்லது ஒரு மனைவி அல்லது ஒரு சகோதரி அன்போடு பிரியமாக நமக்கு உணவு தயாரித்து கொடுக்கிற போது அந்த மனிதர்களுடைய உணவு தயாரிக்கிற பெண்களுடைய உணர்வுகள் அந்த உணவில் கலக்கின்றன. அவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உணவு தயாரிக்கிறார்கள். அந்த உணர்வுகள் அவர்களுடைய உணவில் கலக்கின்றன என்பது நம்முடைய ஒரு பாரம்பரியமான ஒரு சிந்தனை. பிரம்மகுமாரிகள் சங்கம் என்கிற ஒரு அமைப்பு, ஒரு ஆன்மீக அமைப்பு நாடெங்கும் இயங்கி வருகிறது. அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்களே தான் உணவு தயாரித்துக் கொள்வார்களே அல்லாமல் மற்றவர்கள் தயாரித்த உணவை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். பழங்காலத்தில் ஆச்சாரமானவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் அவரவர்களுக்கு உரிய உணவை அவரவர்களே தயாரித்துக் கொள்வார்கள். செல்கிற இடங்களுக்கெல்லாம் அடுப்பு, காய்கறி, அரிசி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இதெல்லாம் கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். இதன் பின்னணி என்னவென்றால், தீய எண்ணங்கள் உடையவர்கள் உணவு தயாரிக்கக்கூடாது, அந்த தீயவர்கள் தயாரித்த உணவின் மூலமாக அந்த தீய எண்ணங்கள் சாப்பிடுபவர்களுக்கு வந்து சேரக்கூடாது என்கிற கோட்பாடு தான் காரணம். மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனன் பீஷ்மரை வீழ்த்தி விட்டான். பீஷ்மர்
ஒரு வரம் பெற்றிருக்கிறார். அவர் நினைத்த காலத்தில் தன்னுடைய இறப்பு நிகழ வேண்டும் என்று. ஆகையால் தான் நினைத்த தருணத்தில் தான் தன்னுடைய இறப்பு நிகழ வேண்டும் என நல்ல நேரத்திற்காக அவர் காத்திருக்கிறார். அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். அர்ஜுனன் பீஷ்மரை கொன்றுவிட்டாலும், பீஷ்மரின் மேல் அம்பு செலுத்தி விட்டாலும் கூட பீஷ்மர் மேல் மிகுந்த மரியாதை உடையவனாகையால் அர்ஜுனன் உள்ளிட்ட பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் அந்த மரணப்படுக்கையில், அம்பு படுக்கையில் இருக்கும் அந்த பீஷ்மரை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். பீஷ்மரிடம் அர்ஜுனன் வினவுகிறான், நீங்கள் இறப்பதற்கு முன்னால் எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுங்கள், நாங்கள் நீங்கள் சொல்லும் தர்ம சிந்தனைகளை கேட்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறான். பீஷ்மர் பஞ்சபாண்டவர்கள் ஐவருக்கும் எது நன்மை தரும், எது கெடுதலானது, எதை எண்ணத்தால் விலக்க வேண்டும், எந்தெந்த வகையான நட்பை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை உபதேசிக்கிறார். இப்படி உபதேசம் அந்த போர்க்களத்தின் ஒரு புறத்தில் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பாஞ்சாலி இருக்கும் இடம் தேடிச் செல்கிறான் கண்ணன். பாஞ்சாலியிடம் சொல்கிறான், நீயும் வா, பீஷ்ம பிதாமகர் பஞ்சபாண்டவர்களுக்கும் நல்லுபதேசம் செய்கிறார், அதை நீயும் கேட்கலாம் வா என்று அழைக்கிறார். பாஞ்சாலி சலிப்புடன் சொல்கிறாள், எனக்கு துச்சாதனன் துகிலிருக்கிற அந்த அவமானம் கௌரவர் சபையில் நிகழ்ந்தபோது வாய்மூடி கிடந்தவர் தானே இந்த பீஷ்மர். இப்போது இவ்வளவு தர்ம சிந்தனைகளை என்னுடைய கணவர்களுக்கு அவர் தெரிவித்து என்ன ஆகப் போகிறது? ஆகையால் பீஷ்மர் மேல் எனக்கு மரியாதை கிடையாது. ஏன் அவர் அன்று அப்படி நடந்து கொண்டார் என்று பாஞ்சாலி சீறுகிறாள். கண்ணன் மெல்லிய முறுவலோடு சொல்கிறான், பாஞ்சாலி, இன்று அறநெறிகளை போதிக்கிற பீஷ்மர் அன்று எந்த அறநெறியையும் சொல்லாமல் துச்சாதனன் துகிலுரிய முனைந்த சந்தர்ப்பத்தில் ஏன் மௌனம் காத்தார் என்ற கேள்வியை என்னிடம் ஏன் கேட்கிறாய்? வா, பீஷ்மர் இருக்குமிடம் செல்வோம். அவர் காலமாவதற்கு முன்னால் அவரிடமே நீ இந்த கேள்வியை கேள், அதற்குரிய விடையை தெரிந்து கொண்டால் போகிறது என்று அழைக்கிறான் கண்ணன். பாஞ்சாலி யோசிக்கிறாள். அது சரியான ஒரு யோசனையாகத்தான் அவளுக்கு தோன்றுகிறது. எனவே கண்ணனுடன் பாஞ்சாலியும் புறப்பட்டு பீஷ்மர் இருக்கிற இடத்திற்கு செல்கிறாள். இருள் சூழ்ந்த வேளை. பீஷ்மருடைய கண்ணில் படுகிற வகையில் பஞ்சபாண்டவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பீஷ்மருடைய கண்ணில் படாத பின்புறத்தில் அந்த இருளில் பாஞ்சாலியும் கண்ணனும் நிற்கிறார்கள். பீஷ்மர் தொடர்ந்து தர்ம உபதேசங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அது நிறைவடைகிற தருணத்தில் கிளிக் என்று ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கிறது. ஒரு பெண்ணின் சிரிப்பு. பீஷ்மர் திகைக்கிறார். ஒரு பெண் குரல் சிரிக்கிறதே, யார் அந்த பெண்? என் முன்னால் வரட்டும் என்கிறார். பாஞ்சாலி முன்னால் வந்து நிற்கிறாள். நான் தான் சிரித்தேன் பிதாமகரே என்கிறாள். நீ ஒரு நாள் சிரித்தாய், முன்னொரு நாள். துரியோதனன் நீ கட்டிய அந்த மாளிகையில் எது தரை எது தண்ணீர் என்று தெரியாமல் தடுமாறிய போது நீ சிரித்தாய் ஏளனமாக. அந்த சிரிப்பின் பலன்தான் இந்த யுத்தமே. இன்னும் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்கிறார் பீஷ்மர். பாஞ்சாலி சொல்கிறாள், ஒரு குழந்தை இடறி விழுகிற போது கூட அதனுடைய தாய் சிரிப்பது உண்டு. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அந்த ஒரு சின்ன சிரிப்பிற்காக இவ்வளவு பெரிய யுத்தம் என்று சொன்னால் அதை நான் ஏற்க தயாராக இல்லை. துரியோதனனுக்கு முன்கூட்டியே என்மேல் ஏதோ விரோதம் இருந்திருக்கிறது, அதனால் யுத்தம் விளைந்திருக்கிறது. அது போகட்டும் பீஷ்மரே, உங்களை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அந்த எண்ணத்தின் பொருட்டாகத்தான் நான் சிரித்தேன். நகைப்பு என்னை அறியாமல் என்னிடமிருந்து பிறந்தது. நல்லது பாஞ்சாலி, இறக்கவிருக்கிற தருணம். சீக்கிரமாக உன் கேள்வியை கேள். பதில் சொல்லிவிட்டு நான் இறக்கிறேன். கேட்கத்தான் போகிறேன் பிதாமகரே. அன்று கௌரவர் சபையில் திருதராஷ்டிரர் முன்னிலையில் நூற்றுக்கணக்கானவர் அமர்ந்திருக்கிற போது நீங்களும் இருந்தீர்கள். துச்சாதனன் என்னுடைய துகிலை உரிய எத்தனைத்தான். கண்ணன் மட்டும் என்னை காப்பாற்றாவிட்டால் அன்று என் நிலை என்ன ஆகியிருக்கும்? அந்த நேரத்தில் அதை தடுத்து ஒரு சொல் கூட நீங்கள் சொல்லவில்லையே. ஏன் அந்த நேரத்தில் அந்த செயல் நிகழக்கூடாது என்று நீங்கள் கண்டிக்கவில்லை? இன்று இவ்வளவு தர்ம ஆவேசமாக பேசுகிற நீங்கள் அன்று உங்கள் தர்ம ஆவேசத்தை ஏன் மறைத்து வைத்திருந்தீர்கள்? ஏன் உங்களுக்கு அன்று தர்மோபதேசம் செய்ய வேண்டும் என்று தோன்றவில்லை என்று பாஞ்சாலி சீறுகிறாள். பீஷ்மருடைய முகம் நாணத்தால் சுருங்குகிறது. பீஷ்மர் சொல்கிறார், ஆமாம் பாஞ்சாலி, அன்று ஏன் நான் அப்படி நடந்து கொண்டேன் என்பதை பிறகு பலமுறை நான் யோசித்து உண்மையை கண்டறிந்தேன். துரியோதனன் கெட்டவன். துரியோதனனாகிய கெட்டவன் ஆதரவில் நான் வாழ்ந்தேன். அவன் அளித்த உணவுப் பொருளை நான் சாப்பிட்டேன். ஒரு கெட்டவனை சார்ந்து கெட்டவன் அளித்த உணவுப் பொருளை சாப்பிட்டதால் அந்த உணவின் மூலமாக கெட்டவனுடைய உணர்வுகள் சில என் உடலிலும் ஊடுருவி விட்டன. நான் எவ்வளவு தர்ம சிந்தனையோடு இருந்தாலும் அந்த நேரத்தில் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றாமல் போயிற்று. அதற்கு காரணம் தீயவர் தந்த உணவை நான் உண்டதுதான். தீய உணர்வுகள் தீயவர் தந்த உணவோடு கலந்து என் உடலில் வந்துவிட்டது
என்று பீஷ்மர் சொல்கிறார். திரௌபதி சிரித்துக்கொண்டே வினவுகிறாள், அப்படியானால் இப்போது மட்டும் உங்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது? இந்த துரியோதனுடைய உணவை உண்ட ரத்தம் தானே இப்போதும் இருக்கிறது என்று கேட்கிறாள் திரௌபதி. பீஷ்மர் சொல்கிறார், அல்ல, உன்னுடைய கணவன் அர்ஜுனன் ஏராளமான அம்புகளை என்னுடைய உடலில் போட்டு அந்த அம்பு காயங்களின் மூலமாக அந்த துரியோதனன் சாப்பாட்டால் ஊறிய ரத்தம் பூராவும் வீணாகிவிட்டது. இப்பொழுது புதிய ரத்தம் சுரந்திருக்கிறது புதிதாக. எனவே என்னுடைய இயல்பான குணம் மேலோங்கி இருக்கிறது. ஆகையால் தான் அறநெறிகளை நான் உபதேசம் செய்கிறேன் என்று பீஷ்மர் தன்னுடைய மனதில் பட்ட உண்மையான விளக்கத்தை சொல்கிறார். கண்ணன் பாஞ்சாலியை பார்க்கிறான். பாஞ்சாலி கண்ணனை மரியாதையுடன் பார்க்கிறாள். பாஞ்சாலி அந்த உண்மையை புரிந்து கொள்கிறார். உணவு யார் தயாரிக்கிறார்களோ அல்லது எந்த நிறுவனத்தில் நாம் பணி செய்கிறோமோ, யாருடைய சம்பளத்தை வாங்கி நம்முடைய உணவு நமக்கு கிடைக்கிறதோ, அந்த உணர்வுகளெல்லாம் அந்த உணவில் கலக்கின்றன. எனவே உணவு தயாரிப்பவர்கள் நம்மேல் பாசம் உள்ளவர்களாகவும் நம்மேல் மிகுந்த நேசம் உள்ளவர்களாகவும் நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற உண்மையை பாஞ்சாலி புரிந்து கொள்கிறாள் என்கிறது இந்த மகாபாரத கதை. ஆகையால் உணவு என்பது வெறும் உடலுக்கு மட்டுமானது அல்ல, வெறும் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமானதல்ல. உணவு என்பதில் உணர்வுகள் ஊடுருவுகின்றன. உணவு உடலை மாற்றுவதோடு உள்ளத்தையும் மாற்றுகிறது. ஆகையால் நல்ல உணவை, தேர்ந்தெடுத்த உணவை, நம் அன்பிற்குரியவர்கள் நமக்கு தரும் உணவை நாம் உண்ண வேண்டும் என்கிற கருத்தை இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் தெரிவிக்கிறேன். அடுத்த கருத்தோடு அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் எப்போவுமே நம்ம நாக்கில் நிற்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அது அழிஞ்சு போயிடும். இது எப்பயுமே நடக்கிற விஷயம் தானே? இது எப்போவுமே நடக்கிற விஷயம்தான். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சொல்ல கேட்குறப்போ இல்லை பிடிச்ச ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ அது நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடுமே தவிர்த்து நம்ம சாகிற வரைக்கும் அழியவே அழியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான். கடவுளை பற்றி நம்ம எவ்வளோதான் கேட்டாலும் சரி பார்த்தாலும் சரி திகட்டவே திகட்டாது. அந்த திகட்டாத கடவுளை பற்றி நம்ம இன்னும் கேட்க தான் இந்த சொல்ல சொல்ல இனிக்குதையா. तस्मिन्नन्तरे विष्णुः उपयातो महाद्युतिः चङ्गचक्रगदापाणे पीतवासा जगत्पते. எம்பெருமான் அவதாரங்கள் செய்கிறான் என்று நேற்றைய தினம் பார்த்தோம். அவன் கருணையினாலே அவதாரம் செய்கிறான் என்பதையும் பார்த்தோம். இப்படிப்பட்ட அந்த அவதார ரகசியம் 3 காரணத்துக்காகத்தான் நல்லவர்களை நன்றாக சேமமாக வைப்பதற்கு, பரித்ராணாய சாதுனாம் நல்லவர்களை ரட்சிப்பதற்கு, கெட்டவர்களை அழிப்பதற்கு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, இந்த 3 காரணத்திற்காகவும் எம்பெருமான் வந்து பிறந்தான் என்று நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த அவதார ரகசியம் நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் எம்பெருமான் நமக்காக வந்து பிறக்கிறான், அதான் அவதார ரகசியம். அது தெரிந்தது என்று சொன்னால் நாம் அடுத்த ஜென்மம் நமக்கு பிறவி கிடையாது. பெருமான் நம்மை பரமபதத்திற்கு அழைத்து சென்று விடுவன், அடுத்த பிறவி நமக்கு கிடையாது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீராமாயணத்திலே முதலிலே சரணாகதி, இந்த ஸ்ரீராமாயணத்திற்கு சரணாகதி சாஸ்திரம் என்ற பெயர். அப்படிப்பட்ட இந்த சரணாகதி சாஸ்திரத்திலே முதல் சரணாகதி எது என்றால் தேவதைகள் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்வதுதான். அந்த தேவதைகள் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்தவுடன் எம்பெருமான் பிறக்கலாம் என்று வருகிறான். அப்பொழுது இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கின்றன. யாகம் புத்திரகாமேட்டி யாகம் தசரதன் செய்து கொண்டிருக்கிறான். அந்த புத்திரகாமேட்டி யாகத்திலே அவிர்பாகம், அவிஸ் என்று சொன்னால் பிரசாதம், அதை அக்னியிலே சேர்ப்பார்கள். அதற்கு பெயர்தான் அவிஸ் என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த அவிர்பாகம் தேவதைகளுக்கு கொடுப்பார்கள். இந்திராய ஸ்வாஹா, வருணாய ஸ்வாஹா, யமாய ஸ்வாஹா என்று சொல்லி எல்லா தேவதைகளுக்கும் கொடுப்பார்கள் அந்த அவிசை. அதை வாங்கிக் கொள்வதற்கு தேவதைகள் எல்லாம் வருவார்கள். எம்பெருமானுக்கு ஒரே பயம், இந்த தேவதைகள்லாம் வந்து அங்கே வந்து நின்னாள்னா, அப்புறம் ராவணன் அங்கேருந்து இங்கே வந்துட்டான்னா இந்த தேவதைகள் என்ன எங்கே போவா, என்ன ஆடுது, என்ன நிலைமை ஆகும் அப்படின்னு நினச்சி பார்த்தான். இன்னும் பார்த்தான், இந்த தேவதைகளை உயிரோடையே விட மாட்டான் ராவணன் அப்படின்னு நினச்சான். அவர்களை ரட்சிக்கணும்,
எப்போ ராவணன் வந்தாலும் நாம் ரெடியாக இருக்கணும், நம்ம ரட்சிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு நினச்சானோ இல்லையோ சங்கு சக்கரம் எல்லாத்தையும் எடுத்துடணும். அதைத்தான் சொல்கிறா, தேவதைகள் போஜன பரிகாரத்தோட வந்தார்கள், எம்பெருமான் ரக்ஷண பரிகாரத்தோட வந்தான் தெரிவிக்கிறார்கள். தேவதைகள் எல்லாரும் போஜன பரிகாரம் சாப்பாடுக்கு உண்டானது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டான். சாப்பாடு உண்டானது என்ன, இலை தீர்த்தம் தட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டான். பெருமான் என்ன சங்கு சக்கரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டான். அதைத்தான் தெரிவிக்கிறார் ஆழ்வார். இப்போது பெண்ணும் இணைக்கிறது நின்னாலும் எப்போதும் இதே சொல் என்னெஞ்சே, எப்போதும் கைகளரால் நேமியான் நம்மேல் விடகடிவான் மொய்களரே ஏத்த முயல் தெரிவிக்கிறார். எப்போதும் கைகளெல்லாம் மேனியான் நம்மேல் வினகடிவான். எப்பொழுதும் சங்கு சக்கரத்தை ஏந்தின்றிருக்கான் கையில் எம்பெருமான் ஏந்தின்றிருக்கான் அப்படின்னா நம்மேல் வினகடிவான். வினை என்றால் நம்முடைய துன்பங்கள், அதை கடிவான், அதை போக்குவதற்காகவே எம்பெருமான் சங்கு சக்கரத்தை பூ வச்சுருக்கான். அதே சங்கு சக்கரத்தை கழட்டி ஒரு அறை, அந்த ஆயுத அறை அதில் வச்சுட்டான்னு வச்சுப்போமே, ஒருத்தனுக்கு ஆபத்து வந்துருக்கு. நேராக போய் அந்த ஆயுத அறையை பூட்டை திறந்து உள்ளே போய் சங்கு சக்கரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பி வரத்துக்குள்ளே அந்த ஆபத்து ஆகிடும், எனக்கு ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது, ரெடியாக வச்சுட்டு இருக்கணும். நம்மேல் வினகடிவான், உடனே நமக்கு கட்டம் வந்தால் உடனே சக்கர தாழ்வான அனுப்பிடணும். அனுப்பி நம்முடைய கட்டத்தை நீக்கிவிட வேண்டும் என்பதற்காகவே சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறான். கையிலே சங்கு சக்கரத்தை எப்பொழுதும் ஏந்தி கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி சங்கு சக்கரத்தையே எடுத்துன்னு வந்துட்டான். எம்பெருமானுக்கு அவிர்வாகம் கிடையாதா அப்படின்னா எம்பெருமானுக்கு அவிர்வாகம் உண்டு. அவிர்வாகத்துக்காக வரல, ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறான். தேவதைகளுக்கு ஆபத்து வராமல் தேவதைகளை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறான். அதே போல போஜன பரிகாரத்தோட தேவதைகள் வந்திருக்கிறார்கள். தேவதைகள் எல்லாரும் போஜன பரிகாரத்தோட வந்துட்டான். எம்பெருமான் ரக்ஷண பரிகாரத்தோட வந்திருக்கிறான் நாம் பார்க்கிறோம். அதனால எம்பெருமான் சங்கு சக்கரம் எப்பொழுது ஏந்திருக்கிறான். எதற்காக? நம்முடைய கட்டங்களை, எப்பொழுது நம்முடைய கட்டம் வந்தாலும் அதை போக்கணும். இதான் நம்முடைய எம்பெருமானுடைய எளிமை குணம். எப்பொழுது கட்டம் வந்தாலும் போக்க வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்து எப்பொழுதும் சங்க சக்கரத்தை எழுந்தின்றான். அந்த சங்க சக்கரத்தோடையே இங்கே வந்து சேர்ந்துட்டான். நேரம் வந்தான், இந்த யோகத்துக்கு வந்துட்டான், எல்லாம் வந்துட்டான். அப்பொழுது வேடிக்கையாக சொல்வது உண்டு, ஒரு ஊரில் தெனாலிராமன் இருந்தான். தெனாலிராமன் அவனுடைய ஊரிலே ஒரு சத்திரம். அந்த சத்திரத்திலே எப்படின்னா அந்த சத்திரத்திலே நன்றாக சாப்பாடு போட வேண்டும் அப்படின்னு அந்த சத்திரத்தை கட்டினவன் சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு அவன் வேற ஊரில் போய் நன்றா இருக்கான். இருக்கும்போது இந்த சத்திரத்தை பார்த்துருக்கணுக்கு ஒரே வருத்தமாக இருந்தது. அப்பா, ஒரே கஷ்டமாக இருந்தது. எல்லாருக்கும் தினமும் சாப்பாடு போடணுமா, என்னடா போடுறது அப்படின்ட்டு அவன் ஒன்று பண்ணிட்டு இருந்தான். தினமும் 12 மணிக்கு கதவை திறப்பான். கதவை திறந்து சாப்பாடு ரெடி, சாப்பாடு சாப்பிட வரலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு டபான்னு கதவை முடிடுவான். யாராலையும் உள்ளே போகவே முடியாது. மாதிரி தினமும் பண்ணிட்டு நல்லா குடும்பங்களில் எல்லாம் 10 பேர் அவளை வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுன்னு இருந்தான் இவன். இது தெனாலிராமனுக்கு தெரிய வந்துச்சு. அப்படியா, இன்னைக்கு நான் போய் சாப்பிட்றான் பார் அப்படின்ட்டு அந்த சத்திரத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சுட்டு இருந்தான். கரெக்டாக 12 மணிக்கு கதவை திறந்தான். சாப்பாடு ரெடி, சாப்பிட வரலாம் 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 அப்படின்னா வேற இதோ வந்துட்டேடே அப்படின்னு தெனாலிராமன் உள்ள நுழைஞ்சான். அட பாவி, ராஜாவுக்கு வேண்டியவன் வேற, நீ வேற வந்து தொலைச்சிட்டியா, என்ன பண்ணுறது, போட்டு தானே ஆகணும் அப்படின்னு உள்ளே கூட்டின்னு போய் உட்கார வச்சிட்டான். உட்கார வச்சுட்டு இதோ சாப்பாடு போடணும்னு எழுதி வச்சிருக்காப்பா தெனாலிராமனே, ஆனால் இலையே இல்லையே, எதில் நீ சாப்பிட இலையே இல்லையே அப்படின்னா, இதோ கொந்து வந்துட்டேடே அப்படின்னு உள்ளேது இலையை உருவினான். என்ன இலை இருக்கு சரி, தீர்த்த பாத்திரமே இல்லையே, எதில் தீர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னா, தோத்தையும் கொண்டு வந்துட்டேடே அப்படின்னு உள்ளேருந்து ஒரு சொம்பை எடுத்து வச்சான். எல்லாத்தோடையும் வந்துட்டியா, எல்லாம் இருக்கு, ஏன்னா தீர்த்தம் இல்லையே,
தீர்த்தம் இருந்தா தானே. நடுவில் ஏதாவது விக்கல் வந்து நீ செத்து தொலைஞ்சனா நான் என்ன பண்ணுறது? தீர்த்தம் வேண்டாமா அப்படின்னா, தீர்த்தத்தையும் கொண்டு விட்டேனே அப்படின்னு உள்ள டம்ளர் எடுத்தான். நான் பாவி, எல்லாத்தோடையும் வந்திருக்கியா, சரி என்ன பண்ணுறது, போட்டு தானே ஆகணும் அப்படின்னு பார்த்தான். அந்த மாதிரி போஜன பரிகரத்தோட வந்தானே, அதான் போஜன பரிகரம் என்று சொல்லக்கூடியது. தன்னால் ராமன் போஜன பரிகரத்தோட வந்தான். அதுவும் தன்னால் ராமனாவது வெறுமா வந்து சாப்பிட்டு போயிட்டான். தேவதைகள் எப்படி திரும்ப வரா? இந்த தேவதைகளுக்கு மனுஷன் நாத்தமே பிடிக்காது, இருந்தாலும் வருவா. மனுஷன் நாத்தமே பிடிக்காது. ஒரு கையால நல்லா மூக்க மொத்திப்பா. மனுஷர்களை பார்க்கவே பிடிக்காது, இப்படி திருப்பிப்பா. மனுஷர்கள் லோகத்துல காலை வைக்கவே பிடிக்காது. 4 அடி ஓசாரத்துல இப்படி மூக்க திருப்பிட்டு இப்படி கையை மட்டும் நீட்டுவா. கையில தட்டு கிண்டி டம்ளர் இதெல்லாம் வச்சுட்டு கையை மட்டும் இப்படி நீட்டுவா. இப்படி திருப்பிட்டு இப்படி கையை மட்டும் நீட்டுவா. நீட்ட விட்டு அதுல அபிஷேகம் போடுவா. இவன் வாங்கிட்டு நேரம் போயிடுவான். இவ்வளவு கட்டப்பட்டது எதிர்க்கு வரட்டும் நீட்டா பெறுவார். நீட்டா இவளுக்கு ஒரு மரியாதை, அது ஒரு மரியாதை. இந்த மரியாதையை போயிடக்கூடாது. ராவணன் இருக்கும்போது என்ன எதுக்கு இவ்வளோ பயந்துட்டு நடுங்கிட்டு வரணும் அப்படின்னா அது ஒரு மரியாதை. இந்த மரியாதை விட்டா மரியாதை போயிடும் அப்படின்ட்டு இந்த தேவதைகளுக்கு ஒன்று. ஆனால் அந்த மரியாதை போகக்கூடாதுன்ட்டு தவறாத வந்து வாங்கிறான். எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே வேலை, எம்பெருமானுக்கு வேலை என்ன, அவனுக்கு ரட்சணம் தானே பண்ணுறது வேலை. வேலை வந்துருச்சுன்னா எப்போவுமே எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் சந்தோஷம் வந்துடுது. பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். பெருமான் நேராக வந்தான். வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. ஒரு ஊரில் ஒரு டாக்டர், அவர் ஹாஸ்பிட்டல் திறந்து 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, உட்காந்துட்டே இருக்கார். யாரும் வரல. ரோட்டில் எல்லாரும் பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு போகிறான். அந்த டாக்டர் நினைக்கிறார், விடுக்கலாம் வியாதி வரக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறார். ரொம்ப நல்ல எண்ணம் அந்த டாக்டருக்கு. ஒரு நாள் அங்கேருந்து ஒரு கிழவன் கட்டப்பட்டு வந்தான். உடனே அந்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். வாரும் வாரும், என்ன உடம்பு குண்டான உடம்பு எல்லாத்தையும் சுலபமா போக்கிடுறேன், வாரும் வந்து உக்காரும், என்ன மருந்து என்ன உடம்பே அப்படின்னு கேட்டுருக்க. உடனே என்ன அவர் வந்து கேட்டார், என்ன டாக்டரே என்ன கிளினிக் திறந்துட்டீரா? கேள்விப்பட்டேன் கிளினிக் திறந்துட்டீர்னு அப்படின்னா. ஆமாம் ஆமாம், கிளினிக் திறந்து 10 நாள் 15 நாள் ஆச்சு, வாரம் என்ன வியாதின்னு சொல்லும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை, எனக்கு ஒரு டெலிஃபோன் பேசணும், அதான் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு நான் கடைசியில் தோப்பா காட்டேர்னு சீட்டில் விழுந்துட்டாராங்க டாக்டர். இவன் டெலிஃபோனுக்காக வந்திருக்கானா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இடத்துல என்ன வேலையே இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். வேலை வந்துடுது, எம்பெருமானுக்கு வேலை வந்துடுது, ரொம்ப சந்தோஷம் வந்துடுது எம்பெருமானுக்கு. சந்தோஷத்தோட சங்கு சக்கரத்தை எடுத்துன்னு வந்து நிற்கிறான் எம்பெருமான். அப்படி நின்று தேவதைகளை எல்லாவரையும் ரட்சித்தான். அப்படி நின்று ரட்சித்தான் சங்கு சக்கரம் எல்லாவரையும் எடுத்து கொண்டு வந்து என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலே இந்த அபிர்வாகத்தை வாங்கி கொண்டார்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், நல்லோருக்கு நாராயணனே துணை. எம்பெருமான் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் மனதுக்குள்ளே ஒரு ஆபத்து என்று சொன்னோம் என்றால் பெருமான் அதை உடனே போக்கி விடுவன். எம்பெருமான் மேலே நம்பிக்கை வைத்தால் போரும், பெருமான் உடனே போக்கி விடுவன். அதே போல வெளியே ஒரு ஆபத்து என்றால் எம்பெருமான் உடனே போக்கி விடுவன் அந்த ஆபத்தையும். ஒருத்தர் கேட்கிறார், என்ன ஆத்த பூட்டியாச்சா அப்படின்னு கேட்கிறார். பூட்டியாச்சு அப்படின்ற. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற. அந்த பூட்டு உயிர் அச்ச பொருள். அந்த உயிர் அச்ச பொருள் இந்த ஒரு வீட்டை ரட்சிக்கிறது என்றால் எம்பெருமான் அவன் எவ்வளவு ஞானம் இருக்கிறது, அவனிடத்திலே எவ்வளவு ஞானம் இருக்கிறது, எவ்வளவு பெரியவன். அதற்கு மேலே நமக்கு சம்பந்தி வேற. உதன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். அதனாலே உனக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்கு வேற, ஒழிக்கவே முடியாது என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி சம்பந்தம் இருக்கு. அவன் பெரியவன், அதற்கு மேலே ஞானம் வேற சிறந்தவன், இந்த எல்லா லோகத்துக்கும் தலைவன்.
அப்படிப்பட்டவனை நாம் நம்பக்கூடாதா? நம்ப வேண்டும், கண்டிப்பாக நாம் நம்ப வேண்டும் என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இதற்கு மேலே நாம் எம்பெருமானை நம்புவோம். எம்பெருமான் நம்மை கட்டாயம் ரட்சிப்பன். மேலே இதனாலே எம்பெருமான் எப்பொழுது பிறந்தான், எப்படி பிறந்தான், அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம், அது எப்படி இனிக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாளை தினம் பார்ப்போம். உனக்கு பிடிச்ச நம்பர் என்ன? 6. உனக்கு பிடிச்ச கலர்? Black. உனக்கு பிடிச்ச கலர் என்ன, நம்பர் என்னன்னு சொல்லிட்ட. ஆனா உனக்கு பிடிச்ச கலரும் நம்பரும் உனக்கு லக்கியா இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உனக்கு எனக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு மொத்தம் 12 ராசிக்கும் எந்த கலர் லக்கி, எந்த நம்பர் லக்கின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக இன்றைய நாளானது 4/9/2014 ஆண்டு ஆவணி 19ஆம் நாள் வேலைக்கிழமை. இன்றைய நாளில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை நாம் பார்ப்போமாக. முதலாவதாக வரக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானமானது இன்று வலுத்துள்ளதோடு ஏற்கனவே கோச்சார ரீதியாக ராகுவின் சஞ்சாரம் மிக அதிக அளவு சந்தோஷமான அமைப்பில் காணப்படுவதால் வெளிவட்டார பழக்கங்கள், தொலைதூர செய்திகள், நன்மைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கணிந்து வரக்கூடிய காலகட்டம். இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளி குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான பிராப்தமும் கைகூடுகிறது. மேலும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உத்தியோகஸ்தானத்திலும் வியாபார ஸ்தானத்திலும் படிக்கின்ற இடத்தில் கூட நன்றாக மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு சந்திரனானது 8ஆம் ராசியில் இருப்பதனால் சந்திராஷ்டமத்துக்குண்டான பலன்களையே நீங்கள் இன்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே வீணாக பிறர் விஷயத்தில் தலையிடுவதோ அல்லது பிறர் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதோ உங்கள் தனிப்பட்ட அந்தரங்க விஷயத்தில் தலையிடுவதோ அனுமதிக்கக்கூடாது. வார்த்தைகளில் மிக கவனமாக கையாள்வது உங்களுக்கு பல விதத்தில் மேன்மை ஏற்படுத்தி தரும். சிறிய சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். ஏண்டா நாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டோம் என்று பிறகு வருத்தப்படுவது கூட ஏற்பட்டுவிடும். அவர்கள் சிறாராக இருக்கட்டும், உங்களுடன் எளியவர்களாக இருக்கட்டும், யாரிடத்திலும் சண்டைக்கு மட்டும் இன்று செல்லாதீர்கள். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் கவன சிதறல்களால் சில சிறு விபத்துகள் ஏற்படலாம். எனவே வீட்டிலிருந்து கிளம்புகின்ற நேரம் கூட அதிகபட்சமாக வேகமாக செல்லக்கூடிய நேரம் இல்லாமல் அந்த நேரத்திற்கு முதலாவதாக நீங்கள் போய் இருப்பதற்கேற்ற நல்ல நேரத்தில் கிளம்புவது மிக மிக உசிதமான விஷயம். இவர்களுடன் குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட வீணாக பகைமை பாராட்டுவதோ சண்டை போடுவதோ இன்றைய நாளில் தேவையில்லாதது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழிலில் மேன்மை ஏற்படக்கூடிய நாள் என்று, அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் என்று, குடும்பத்தில் சிறு சண்டை சச்சரவுகள் கூட பெரிய அளவு பாதிப்புகள் உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் காணப்படுவதனால் உங்கள் குடும்ப விஷயத்தில் சண்டை சச்சரவுகளை அறவே தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. அதே சமயம் பெரிய மனிதர்களை சந்திப்பு உங்களுடைய தொழிலில் நிரந்தரமாக உங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடிய வகையில் உள்ள நல்ல நண்பர்களின் சந்திப்பெல்லாம் இன்று ஏற்படும். அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். அதனால் மிகப்பெரிய ஆதாயம் ஏற்படும். மேலும் கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் அனுகூலத்தில் இருப்பதனால் எல்லா விஷயங்களும் நன்மையாக காணப்படக்கூடிய காலகட்டம். அதே சமயம் குடும்பத்தில் செலவுகளுக்கு அதிகமாக காரணம் இருப்பதனால் அதற்கு உண்டான அந்த செலவுகளுக்காக வீணாக கோபப்படுவது தேவையற்றது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனாவசிய செலவுகளை செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால்
அந்த செலவுகளுக்காக அவரிடம் சண்டை பிடிப்பது தேவையற்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே கடகராசிக்காரர்களுக்கு செலவினங்கள் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பல விஷயங்கள் மேன்மையாக கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கை வலுத்துக்குள்ள காரணத்தாலும் எல்லா விஷயங்களும் நன்மைகள் காணப்பட்டாலும் கண்களில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மட்டும் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது இன்றைய நாளில் இருந்தால் நன்மையாக காணப்படும். அதே சமயம் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம். மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் தொடர்ச்சியாக காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் ஏதேனும் மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்தால் அதற்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் தொடங்குவது எதிர்காலத்தில் நல்ல ஒரு வண்டி வாகன அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுடைய ஏற்றம் மிகப்பெரிய அளவுக்கு காணப்படக்கூடிய நாள் இன்று. அதே சமயம் உங்களுடைய மனசங்கடம் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த மனசங்கடத்திற்கு இன்று தெளிவு ஏற்படும். முடிந்தால் மகான்களின் தரிசனம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதனால் சந்தோஷமாக அது மாதிரி சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வருவது தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சத்தையும் ஏற்படுத்தி தரும். எனவே இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய நாள்தான் இன்று என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு நல்ல விஷயம் நடைபெறும் என்பதற்கு உத்தரவாதம் காலை பொழுதிலே ஆரம்பித்துள்ளது. அதனால் சுறுசுறுப்பாக இன்று தெய்வ சன்னிதானத்தில் வீட்டில் உள்ள பூஜை அறையில் மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியில் இறங்குவது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. மேலும் நீண்ட நாட்களாக எதிர்நோக்கியிருந்த நல்ல செய்தி வெளிவட்டாரத்திலிருந்து வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் ஏற்படும். லாபத்தின் அளவு அதிகரித்து உள்ளதனால் பெரிய அளவுக்கு வெற்றிகள் நிச்சயமாக ஏற்படும். அதே சமயம் பூச்சிக்கடிகள் வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் இன்று சிறிது கவனமாக இருப்பது உத்தமமான பலனை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் அமைப்பு எல்லாம் காணப்பட்டாலும் திடீரென்று அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் நட்பாக இருந்த விஷயத்தில் கூட திடீரென்று பகைமை பாராட்டுவது காணப்படக்கூடிய காலமாக இன்று காணப்படுகிறது. எனவே எல்லா விஷயமும் சுபிட்சமாக இருந்தாலும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் மட்டும் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பதோ அவர்கள் உங்கள் விஷயத்தில் வருவதோ அனுமதிக்காமல் இருப்பது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். எனவே இந்த ஒரு அமைப்பில் மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது பல விதத்தில் உங்களுக்கு நன்மையாக அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வார்த்தையின் மதிப்பு சமூகத்திலும் வெளிவட்டாரத்திலும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மன நிம்மதியற்ற தன்மை எல்லா விதத்திலும் சங்கடங்கள் ஏதேனும் ஒரு செய்யலாம் என்று இருந்தாலும் தொழிலில் தடுங்கல்கள் இந்த தொழிலுக்காக இப்படி செய்யலாம் என்று திட்டமிட்டு பழைய நாள் உழைப்பு எல்லாம் வீண் போவது போன்ற மனப்பிரமையில் இருந்தாலும் அதெல்லாம் மனப்பிரமை தான் என்று நினைத்து இன்றைய நாளிலிருந்து அந்த தொழில் தடுங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் புதிய அறிமுகங்களால் மிகப்பெரிய ஆதாயமும் சிலர் புதிய கூட்டாளிகள் கிடைப்பதனால் மிக சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் பார்த்தீர்கள் என்றால் ஏற்றம் அனுகூலம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வளரும். அதே சமயம் எதிரிகள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சி நிச்சயம் ஏற்படும். அந்த முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வீணாக பகைமையிலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். அது உங்களுக்கு பல விதத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் லாபத்தின் அளவு அதிகரித்துள்ளதனால்
பணவரவு திடீரென்று ஏற்படும். அந்த பணவரவு மனதிற்கும் உங்களுக்கும் இனிமையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பண கஷ்டம் இன்றையுடன் நிவர்த்தி ஆவதற்கு உண்டான நல்ல செய்திகள் கிடைக்கும். அதாவது தசாபுத்திகள் நன்றதாக நடக்கிற சமயத்தில் மிக அதிக அளவு பெரும் லாபங்கள் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதியாக நாம் இன்று பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சுழிவுகள் நிச்சயமாக மனசங்கடங்கள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வெளிவட்டாரம் தொழில் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு ஒரு முடிவுக்கு வரும். அதேபோல் வங்கிகளின் அனுகூலமும் நீண்ட நாட்களாக லைசன்ஸ் போன்ற பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதெல்லாம் இன்று தீர்ந்து நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கும், அசைய பொருள் சேர்க்கைகள் ஏற்படுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். சிலருக்கு பார்த்தீர்கள் என்றால் புதிதாக பூமி அமைப்பு எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சியில் இன்று ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்குண்டான நல்ல செய்தி வந்து சேரும். எனவே மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பல விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன நேயர்களே, யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி மூலியமாக மீண்டும் நாளை உங்களை சந்திப்போமாக. டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. இந்த பாட்டை சும்மாவா பாடினாங்க? சும்மாலாம் பாடியிருக்க மாட்டாங்க, எல்லாம் பேமெண்ட் வாங்கிட்டு தான் பாடியிருப்பாங்க. இப்போ எதுக்கு நீ இதை பாடுற? அது ஒன்றும் இல்லடி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரியவங்க சொல்கிறது தட்டக்கூடாது. நம்ம மருந்து பாட்டி என்ன பண்ணாலும் அதை நம்ம தட்டாமல் சாப்பிடணும். ஏன்னா அது கசப்பாக இருக்குது, நல்லா இல்லைன்னு தட்டி விட்டோன்னு வச்சுக்கோயேன், நமக்கு தான் பிரச்சனையாக வரும். நீ சொல்கிற மாதிரியே நம்ம மருந்து பாட்டி தினம் என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு எந்த நோய்க்கான தீர்வு சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது மருந்து பாட்டி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு மருந்து பாட்டியோட வணக்கம். அந்த காலத்திலே மதுரையிலே நான் பிறந்து வளர்ந்த கதை சொல்லவா, எங்க வாசலிலே புள்ளி வச்சு அழகு கோலம் போட்ட கதை சொல்லவா, பச்சை அரிசியிலே முதல் எழுத்தெழுதி நான் படிக்க தொடங்குனதை சொல்லவா, எங்க வாசலிலே புள்ளி வச்சு அழகு கோலம் போட்ட கதை சொல்லவா, இல்லை அடுப்படியில் விறகு வச்சு சமைச்சு ருசிச்ச கதை சொல்லவா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கத்தாழை. அந்த காலத்தில் தமிழ் மக்கள் இந்த ஓலைச்சொடியில் நம்ம தாத்தாவோடைய பாட்டை முன்னோர்கள் எழுதி வச்ச குறிப்பு, சில மூலிகளை பற்றி இதில் எழுதி வச்ச குறிப்பில் இந்த சோத்து கத்தாழை அதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த சோத்து கத்தாழையோட கதை, மருந்து வகையில் சோத்து கத்தாழை நம்பர் 1 இருக்குது. சூடு பிடிச்சிருக்குன்னா உடம்பு பூரா அனலாக கொதிக்கும். அப்போ இந்த சோத்து கத்தாழையை நல்லா இந்த முள்ளை பூரா எடுத்துட்டு மேலே இருக்கிற தோல் பூரா எடுத்துட்டு உள்ளார சோறு வெள்ளைன்னு சோறு மாதிரி இருக்கும். அந்த சோத்தை எடுத்து நைட்டில் மோரை அடித்து நல்லா புளிச்ச மோரில் இது போட்டு சாப்பிட்டாதான் அந்த உடம்புல உள்ள ஹீட்டை தணிக்கும். அப்போ அந்த சோறை பூரா எடுத்து அந்த மோரில் போட்டுடணும். நைட்டில் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சு காலையில் எடுத்து நல்ல மோரை ஆற்றினா அந்த உள்ளே இருக்க சோறு நல்லா அப்படியே அதிலே மோர்லேயே ஒரு மாதிரி நல்லா கூழுக்குள்ளாக வந்துடும். அப்போ அதை எடுத்து நம்ம குடித்தோம்னா உச்சாந்தலையில் இருந்து உள்ளாங்காலில் இருக்கிற வரைக்கும் சூடை அப்படியே தணிச்சிடும். உடம்பு அப்படியே நல்லா ஜில்லுன்னு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் இந்த சோத்து கத்தாழையில் முகத்தில் கருப்பாக புள்ளியாக இருக்கும். அப்போ இதை எடுத்து அந்த மேலே இருக்கிற பட்டையை எடுத்துட்டு அந்த சோறை பூரா எடுத்து முகத்தில் நல்லா போட்டு தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற விட்டுறணும். அப்புறம் வெந்நீர் வச்சு
அதை நல்லா கழுவுனோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒரு 21 நாள் இதை நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கரும்புள்ளி இருக்காது, முகம் அழகாக இருக்கும். இந்த சோத்து கத்தாழையை காலையில் எடுத்து நல்லா தலையில் வச்சு தேய்ச்சி குளித்தோம்னா சூடு அன்றாடம் சூடு குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறோம், வேலையில் போய் ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்கக்குள்ள ஒரே சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரே சீட்டில் உட்காந்துருக்கக்குள்ள அவங்களுக்கு எவ்வளோ சூடாக இருக்கும். கீழேயும் சூடு, மேலே ஃபேனு, அந்த சூடு, 2 சூடு அவங்களுக்கு ஏற்றிக்கிட்டு ஒன்றுக்கே போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். இது உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமான பொருளுங்க இந்த சோத்து கத்தாழை. இன்றைக்கி மருந்து வகையில் சோத்து கத்தாழை நம்பர் 1 இருக்குது. இப்போ ஒரு 10 வருஷமாக தான் அந்த சோத்து கத்தாழை நல்ல பப்ளிக் ஆயிடுச்சு. எல்லா மருந்து கடையிலையும் எல்லா மருந்துகளையும் இது சேர்க்குறாங்க. அப்போல்லாம் யாருமே அதை சீண்டி பார்க்கல. ஆனால் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்கள் சோத்து கத்தாழை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இந்த சோத்து கத்தாழையில் இன்னொரு விஷயம் இருக்கும். சோத்து கத்தாழையை பூரா தோலை எடுத்துட்டு அந்த சோறை பூரா எடுத்து மோர் குழம்பு வைக்கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்கிறேன் கேளுங்க. மோர் குழம்பு வைக்கலாம். அப்போது சோம்பு, சீரகம் அதை வச்சு அரைச்சி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு தாளித்து இந்த சோத்து கத்தாழை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை பச்சை தண்ணியில் போடக்கூடாது, வெந்நீரில் அப்படி போட்டு உடனே எடுத்துடணும். எடுத்து அந்த மோர் குழம்புல போட்டு சாப்பிட்டா அடா 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 என்ன ருசியாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாட்டி இந்த வயசுலேயும் அழகாக இருக்கான்னா, எனக்கும் நிறைய பருவெல்லாம் இருந்துச்சு, முகம் பூரா கருப்பு கருப்பாக இருந்துச்சு. இதை டெய்லி எடுத்து நைட்டு ஆனான்னா முகம் பூரா போட்டுக்குவேன். எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், என்ன நீ புது பொண்ணு மாதிரிக்கு டெய்லி இதை போட்டுக்கிட்டே இருக்க, போங்கங்க நான்லாம் படத்துலலாம் நடிக்கிறேன், வெளியே தெருவ போகிறேன், நானும் அழகாக இருக்க வேண்டாமா அப்படின்னு அவர் கேலி பண்ணுவார் என்னைய. நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். அது மாதிரிக்க இது எல்லாத்துக்குமே நல்லது. அப்படியே போட்டு வெறும் சோறை எடுத்து கூட வாயில் போட்டு நீங்கள் மோர் போடலை அப்படிங்க கூட தனியாக கூட எடுத்து போட்டு முழுங்கிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணியில் குடிச்சிக்கலாம். மோரில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. தயிரில் ஊற வச்சு அதை எடுத்து முகத்தில் தடவலாம், அந்த கரும்புள்ளி போயிடும். இன்னொன்று சாத்துக்குடி ஜூஸ் இருக்குது, அந்த சாத்துக்குடி பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டு அதில் இந்த சோறை பூரா போட்டு நல்லா கையால் பிணைஞ்சி விட்டுக்கணும். இல்லைன்னா மிக்சியில் போய் இது அம்மியில் வச்சு கூட ஒரு இது ஒன்றும் ரொம்ப இருக்காது, பிணைஞ்சாலே சரியாக போயிடும். அதை மூஞ்சில் போட்டுக்கிட்டு காலையில் வெந்நீர் வச்சு கழுவலாம். காலு கைக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. இது நான் சொல்கிறேன், அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துடாதீங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காதீங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வீட்டில் இது நிறைய காசெல்லாம் இல்லை, எல்லா வீட்டுகளையும் கிடக்குது, வேலிகளில் கிடக்குது, எங்கே போனாலும் இது சௌரியமாக கிடைக்கிறது ஒரே ஒரு பொருள் தாங்க. காசு இல்லாமல் வாங்கலாம். நிறைய காட்டுகளில் கிடக்கும், நம்ம கொள்ளைகளில் கிடக்கும். எங்கள் வீட்டில் கொள்ளைகளில் நிறைய கிடக்கும். வரவங்க போகிறவங்களாம் பிடிங்கிட்டு போவாங்க. இந்த மருந்து பாட்டினே ஒரு பேராக போச்சு எங்கள் ஊரில். யார் என்ன கேட்டாலும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மருந்து நான் சொல்லிடுவேன். அப்போ சொல்லுவாங்க, பாட்டி நீ டாக்டர் ஆக வேண்டிய நீ கிராமத்து டாக்டரியா அதை மருத்துவச்சியாக இருக்கிய அப்படிம்பாங்க. ஆமாம் ஆமான்னு எல்லா பேரும் எங்கிட்ட தான் கேட்பாங்க. நீங்களும் இதே மாதிரிக்க நல்ல அந்த சோத்து கத்தாழை ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்கலாம். அவங்கவுங்க வீட்டில் வச்சுட்டு ஏன் நீங்கள் வெளியே போய் கேட்கணும், கொள்ளைக்கு அலைய வேணாம். உங்கள் வீட்டிலையே நீங்கள் இதை பயிர் பண்ணலாம். இந்த செடியை ஒன்று வச்சாலே போதும், அப்படியே படர்ந்து வந்துடும். நல்லா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வச்சு நான் சொல்கிற மாதிரிக்க அதை அலட்சியப்படுத்தாமல் எல்லா வீட்லேயும் இதே மாதிரி வளர்த்து நீங்கள் செய்யுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். தலை பொடு பிடிக்காது, தேங்காய் எண்ணெயில் போட்டு தேய்ச்சிக்கலாம். தலை கருப்பாக நல்லா கருகருன்னு இருக்கும், தலைக்கும் போட்டு தேய்ச்சிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் போட்டு குளிக்கலாம். தலையை தேய்ச்சி குளிச்சிங்கனாக்கா நல்லா குளுன்னு இருக்கும். கண்ணு பொங்காது. கண்ணில் காலையில் எழுந்திரிச்சுன்னா 2 பக்கத்துலேயும் வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் இருக்காது. இதை வச்சு நீங்கள் தேய்ச்சி நீங்கள் குளிச்சு பாருங்கள், அந்த கண்ணெல்லாம் பொங்காது. நல்லா கண்ணு குளுன்னு இருக்கும்.
பார்வை நல்லா தெரியும். இதெல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்து அமைதியாக இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு பாட்டி சொன்ன வைத்தியம் நல்லா இருக்கணும், நீங்கள் 4 பேருக்கு சொல்லணும், அது என் காதில் விழுகணும். என்ன இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுறேன். லேசா என்ன மயக்கிறியே ரோசா போல ஜொலிக்கிறியே, லேசா என்ன மயக்கிறியே ரோசா போல ஜொலிக்கிறியே, ஆளான நாள் முதலா தாலி கட்ட எங்குறனே, ஆளான நாள் முதலா தாலி கட்ட எங்குறனே, ஒரு லேசா என்ன மயக்கிறியே ரோசா போல ஜொலிக்கிறியே, ஆளான நாள் முதலா தாலி கட்ட எங்குறனே, தாலி கட்ட எங்குறனே. இன்னைக்கு சோத்து கத்தாழையை பற்றி உங்களுக்கு ரகரகமாக விதமாக சொன்னேன். ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம தாத்தம்பாட்ட முன்னோர்கள் எழுதி வச்சுருந்தது, இன்றைக்கி பயன்படுது. இன்றைக்கி வந்து நம்பர் 1 சோத்து கத்தாழை விளங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ கூட யாரோ எவரோ இது என்னமோ ஏதோன்னு ஒரு மாதிரி நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இதுதான் ரொம்ப பிஸியாக இருக்குதே, இது ரொம்ப பிஸியாக ஆயிடுச்சு. அதனால் எல்லாரும் அவங்கவுங்களும் நான் சொன்ன வைத்தியத்தை செஞ்சு பாருங்கள். அப்புறமா அதோட பிரதிபலன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நன்றி, வணக்கம். நம்ம தலைவர் பாபா படத்துல யோகாவை பத்தி இன்னமா சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆமா, நம்ம தினம் பண்ற வேலைக்கும் யோகாக்கும் எவ்வளவு ஒத்துமைகள் இருக்குன்னு சொல்வார் அந்த டயலாக்ல. ஆனா இந்த காலத்துல நம்ம எங்க குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறோம். வேலை செஞ்சா தானே அது யோகாவோட ரிலேட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. கண்டிப்பா, அதனால நம்மளுக்கு வேற வழியே இல்ல, யோகா பண்ணியே தான் ஆனும். அதை கத்துக்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது உடலின் மொழி. யோகக் கலையினை தொடர்ந்து செய்வதன் மூலம் உடல், மனம், ஆன்மா 3ம் புத்துணர்ச்சி பெறும். அப்படி நமக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய யோகாசனங்களில் இன்று நாம் காணவிருப்பது சூரிய பேதனா, சந்திர பேதனா. சூரிய பேதனா, சந்திர பேதனா செய்வதற்கான விதிமுறைகள்: இருமல், தலைவலி, உயர் இரத்த அழுத்தம் உள்ளோர் மற்றும் இதய நோயாளிகள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. இடுப்பு வலி உள்ளோர் செய்தல் கூடாது. முதலில் வலது முழங்கையை தூக்கி 2வது மற்றும் 3வது விரலை மடக்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷ்ணு முத்திரைக்கு வந்த பிறகு 4வது மற்றும் 5வது விரல் கொண்டு இடது மூக்கு துவாரத்தை மூட வேண்டும். வலது மூக்கு துவாரம் வழியாக மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். அதன் பிறகு வலது மூக்கு துவாரத்தை கட்டை விரல் கொண்டு அடைத்தவாறு இடது மூக்கில் இருந்து விரல்களை விடுவித்து மூச்சை வெளியே தள்ள வேண்டும். விரல்களால் மூக்கை அழுத்தாமல் இந்த மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு முறை இடது மூக்கை விரல்களால் மூடி வலது மூக்கின் வழியாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். அதன் பின் வலது மூக்கை மூடி இடது மூக்கின் வழியாக சுவாசத்தை வெளியேற்ற வேண்டும்.
தொடர்ந்து இதனை செய்ய சுவாச மண்டலம் சீராகும், இரத்த ஓட்டம் சமநிலையாக இருக்கும், மனம் சாந்தமடையும். இந்த சுவாச சுழற்சியை சற்றே மாற்றினால் கிடைப்பது சந்திரபேதனா. இப்போது விஷ்ணு முத்திரையுடன் வலது மூக்கினை கட்டை விரலால் மூடி இடது மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். மெதுவாக இடது மூக்கினை இரு விரல் கொண்டு மூடி வலது மூக்கு துவாரம் வழியாக சுவாசத்தை வெளியே தள்ள வேண்டும். மீண்டும் இதனை செய்ய தயாராவோம். வலது மூக்கினை கட்டை விரலால் அடைத்து இடது மூக்கினால் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். அதன் பிறகு இடது மூக்கினை மூடி வலது மூக்கில் இருந்து கட்டை விரலை எடுத்து மூச்சை வெளியே தள்ள வேண்டும். சில நொடிகளுக்குப் பிறகு கையை கீழே இறக்கி ஓய்வு நிலைக்கு வர வேண்டும். இப்போது நம் மனதில் மட்டுமல்ல, உடலிலும் புது தெம்பு பரவி இருப்பதை உணர முடியும். சூரிய பேதனா, சந்திர பேதனா செய்யும் முறையை மீண்டும் பார்க்கலாம். சூரிய பேதனா, சந்திர பேதனா செய்வதினால் ஏற்படும் நன்மைகள்: உடலில் பிராணசக்தி அதிகரிக்கும், மனக்கவலையை நீக்கும், நீரிழிவு நோயை தடுக்கும். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குதே, சிறகை விரித்து பரப்போம். நீ ஒன்று பண்றியா? இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பேசாம ஒரு லைட் மியூசிக் ட்ரூப் ஆரம்பிச்சிடு. நல்லா காசு கால கட்டும். அதுக்கு எதுக்குடி இந்த வேலையை ஒன்றும் இதையும் செஞ்சு அதையும் செஞ்சா டபுள் பேமெண்ட் கிடைக்கும்ல. சரி சரி, இப்போ என்ன சொல்ல வர நீ? அதாவது பார்த்தேன்னா, ஸ்டார்ஸ் இருக்குல்ல, அது எப்பவுமே பலன்னு மின்னிட்டு இருக்கும். நம்மளோட ஃபிலிம் ஆக்டர்ஸ்க்கு சும்மாவா ஸ்டார்ஸ்னு பேர் வச்சாங்க? எப்பெல்லாம் நம்ம அந்த நட்சத்திரத்தை அண்ணாந்து பார்க்குறோமோ அது பலன்னு மின்னிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட ஆக்ட்ரஸும் எப்போ பார்த்தாலும் சரி பலன்னு மின்னிக்கிட்டே இருப்பாங்க. பலன்னு மின்னுறது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்க்குறப்போ நம்மளுக்கு எப்போவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அந்த வகையில் இன்னைக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி யார் வராங்கன்னு பார்க்கலாம். இது நட்சத்திர விடியல்.
ஹாய் வணக்கம், நான் டைரக்டர் சிம்புதேவன் பேசுகிறேன். பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறதே ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டு தான். எனக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா பார்ன் ஜீனியஸ் தவிர மீதி எல்லாருமே வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் தன்னுடைய இடத்த ஸ்கோர் பண்ண முடியும்பாங்க. அதாவது வெற்றி பெறுறவங்களுக்கும் வெற்றி பெறாதவங்களுக்குமான இடைவெளி வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். அந்த இடத்த ஃபில்லப் பண்ணும்போது வந்து எல்லாருமே வெற்றி பெற முடியும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 100 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 செகண்டில் வந்து அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் மாறும். அந்த மாதிரி தான். ஸோ அந்த இடைவெளியை ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பர்சன் என்ன பண்ணணும்னா, என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணது, எல்லாருமே சொல்ல கேட்டிருப்போம், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். என்னென்னா முந்தின நாள் நைட்டே நாளைக்கு வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஷெட்யூல் பண்ணுறது. ஸோ இப்படி ஷெட்யூல் பண்ணுறதன் மூலமாக என்னென்னா, ரொம்ப யோசித்து பண்ண வேண்டிய ஒர்க்கை எல்லாத்தையுமே யோசித்து ஒரு கட்டத்தில் தீர்ந்து அப்புறம் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி இப்படிலாம் வந்து அந்த ஒர்க் ஷெட்யூல் வந்து வளர்ந்துடும். அண்ட் மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போதே வந்து நம்மளுக்கு கிளாரிட்டியாக இன்றைக்கி என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஸோ இதுவும் ஒரு கட்டத்தில் வந்து ப்ராக்டிஸில் வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எது முடியுதோ அதை டிக் பண்ணிக்கணும், முடிஞ்சதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு முடியாதது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றது சம்மந்தமாக யோசிக்கணும் அப்படின்பாங்க. இந்த பேட்டர்னில் நம்ம ஒரு சின்ன பேப்பரில் நம்மளுடைய ஐடியாலஜி எழுதி வைக்கிறதன் மூலமாக ஒரு மொத்த இடைவெளியை வந்து கண்டிப்பாக குறைச்சிட முடியும். அப்புறம் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராக்டிஸ். இப்போ இதில் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும்போது இது அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அதாவது வந்து ஒரு ஒர்க்கையே வந்து நம்ம அந்த ஒர்க் ஷெட்யூலில் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து வெற்றிக்கும் வெற்றி பெறாதவங்களுக்குமான இடைவெளியை சுருக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கீர்த்தி, கொழுத்தவன் கொள்ளு தின்பான், இளைத்தவன் எள்ளு தின்பான். இந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரியுமா? இப்படி டக்குன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? முதல்ல இந்த கொள்ளு எள்ளு அப்படின்னாலே என்னன்னு தெரியல. நான் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி சொல்லட்டுமா? தெரியாதுன்னு சொல்கிறத விட்டுட்டு என்னெல்லாம் டைலாக் பேசுகிறா பார்த்தீங்களா? தெரியாதுன்னு சொன்னால் நானே சொல்ல மாட்டேனா? சரி, ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியல, நீயே சொல்லு. இப்படி வா வழிக்கு. அதாவது என்ன மாதிரி குண்டாக இருக்கிறவங்களாம் வந்து கொள்ளு சாப்பிட்டா நல்லா இழைச்சிடலாம். அதே மாதிரி ஒன்றை மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்கலாம் வந்து எள்ளு சாப்பிட்டா நல்லா வெயிட் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரியுமா? ஓ, இந்த பழமொழியில் இவ்வளோ அர்த்தம் இருக்கா? ஆமாம். கொள்ளு எள்ளு இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நம்மளுக்கு தெரியாத எவ்வளவோ தானியங்கள் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே. அது எல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம கூட டாக்டர் சிவராமன் இருக்காரு. இது உணவும் உண்மையும். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு கனி ரகங்களை பற்றி, பழங்களை பற்றி பார்த்துட்டே வரோம். பழங்கள் வந்து அன்றாட உணவில் இருக்கிறது மூலமாக பல நோய்களை நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிற செய்திகளை இதில் நம்ம பார்த்துட்டே வரோம். நம்ம மாதுளை பற்றி பார்த்தோம், நெல்லியை பற்றி பார்த்தோம். நம்ம சாதாரணமாக அன்றாடம் எங்கே வேணாலும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு கனி வந்து வாழைப்பழம். ஆனால் அந்த வாழைப்பழத்தை வந்து இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப அலட்சியமாக இது என்ன பெரிய பயன் கொடுத்துற போகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இன்னும் சிலர் வந்து பல பேர், அதுவும் குறிப்பாக சமீப காலத்தில் வாழைப்பழம் உடல் எடையை கூட்டிருமே, வெயிட்டு போட்டுரும் சார், அதனால் வாழைப்பழம் நான் சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். வாழைப்பழம் வந்து ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு உணவு, மருந்துன்னு கூட சொல்லலாம். உண்மையில் இது கொஞ்சம் கலோரி அதிகம்தான். நார்மலாக உள்ள மற்ற கனிரகங்களை விட கொஞ்சம் கலோரி கூடுதலான பழம்தான். ஆனால் அதற்காக அது வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை வந்து ஒரு க்ரீம் கேக் சாப்பிட்ற மாதிரியோ ஒரு பெரிய இல்லை ஒரு மில்க் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி அது வந்து ஒரு பெரிய கலோரியை கொடுத்துட்றதில்லை. இன்னும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, வாழைப்பழத்தினுடைய அந்த கலோரி அளவு அதனோட சைஸை பொறுத்து மாறுபடும். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஏலக்கி வாழைப்பழமோ இல்லை மலைப்பழமோ இல்லை கூழாஞ்செண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமோ இல்லை தேன் வாழைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு நடுத்தர வாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வாழை வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து 70 கலோரி கொடுக்கும். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் ஒரு இட்லி சாப்பிட்டிங்கன்னா ஒரு இட்லி வந்து கிட்டத்தட்ட 40லேருந்து 50 கலோரி தனியாக இட்லி மட்டும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவே 80-90 கலோரிக்கு போயிடும். அப்போ வாழைப்பழம் வந்து ஒரு 60-70 கலோரினா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு 4 இட்லி சட்னி சாம்பாரோடு சாப்பிட்றீங்கன்னா அதில் ஒரு இட்லிக்கு பதிலாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுல பெரிய உடல் எடை வந்துடாது. அதனால் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி வாழைப்பழமாக ஐயோ வெயிட் போடுறோம், ஏற்கனவே எங்கள் டாக்டர் வந்து ரொம்ப குண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வாழைப்பழம் சாப்பிட்றதில்லன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். நிறைய சத்துக்களை நீங்கள் இழந்துடுறீங்க அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப
மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அப்படி என்ன வாழைப்பழத்தில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாழைப்பழம் வந்து ரொம்ப உடலுக்கு மிக அவசியமான பல ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்குது. முதல்ல வந்து அதில் கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ். இப்போ ரொம்ப குழந்தை வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது, ரொம்ப மெலிஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு தாய்மார் வந்து ஒரு குழந்தையோட மருத்துவமனைக்கு வராங்கன்னா ரொம்ப சாதாரணமாக 80-90% சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து, என் குழந்தை வெயிட் போடலை டாக்டர், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறான், சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான். இதுதான் வந்து பல்வேறு வீடுகள்லையும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த குழந்தை கொஞ்சம் உடல் எடை கூடணும், நல்ல வெயிட் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியது தினசரி ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும். இந்த வாழைப்பழம் வெறுமன உடல் எடையை கூட்டுறதில்லை. அந்த வாழைப்பழத்தில் குளுக்கோஸ் தவிர நிறைய உப்புக்கள் இருக்குது. கால்சியம் சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, மேங்கனீஸ் சத்து இருக்குது, இன்னும் பல நுண்ணிய சில செரட்டோனின் மாதிரி சில சத்துக்கள்லாம் அந்த வாழைப்பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வாழைப்பழம் ரொம்ப எளிய ஒரு கனி, பல்வேறு சத்துக்களை அதுக்குள்ளே பொதிஞ்சு வச்சுருக்கு. இன்னும் இந்த வாழைப்பழத்தில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்றளவும் பல்வேறு ரகங்கள் நமக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி சைடு பார்த்திங்கன்னா ஏலக்கி பழம் இருக்கும். இதே வந்து ஒரு பெங்களூர் வாழைன்னு சொல்லி கேவெண்டிஷ்னு நிறைய ஹைப்ரிடைஸ்டு வாழை இருக்குது. நாங்கள் அதை பெரும்பாலும் பரிந்துரைக்கிறது இல்லை. இந்த கேவெண்டிஷ் வாழைன்னு சொல்லக்கூடிய லேத்தில் அடித்து வர்ற மாதிரி மஞ்சள்னு இருக்கும், ஒரு புள்ளி கூட இருக்காது. அது வந்து வெறும் சத்துக்கள், வெறும் இனிப்பு சத்து மட்டும்தான் இருக்கும், அதில் பெரிய சத்துக்கள் இல்லை. ஆனால் அந்த ஊர் பிரதேசங்களில் இப்போ ஏலக்கின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூருக்குன்னே உரிய பழம், அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை மாதிரி தெற்கத்தியில் போய் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் நாட்டு வாழைன்னு சொல்லுவாங்க, நிறைய நார்ச்சத்தோடு இருக்கும். அது ஒரு சிறப்பான ஒரு கனிரகம். இன்னும் தெற்க போய் நாகர்கோயில், களியக்காவலை சைடெலாம் பார்த்திங்கன்னா அங்கே நேந்திரன் வாழை, செவ்வாழை, அப்புறம் சின்ன ஒரு வாழைப்பழம், குழந்தைகளுக்குன்னு சொல்லக்கூடிய மட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மட்டி பழம் கிடைக்கும். தென்காசி, பாபநாசம் இந்த சைடு போய் பார்த்திங்கன்னா தேன் வாழைன்னு சொல்லி இந்த கோழிக்கூடு மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட மெல்லிய தோலும் நல்ல இனிப்பு சத்தும் இருக்கக்கூடிய தேன் வாழை கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் திருச்சியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வகை வாழைப்பழங்க இருக்குது. அதனால தான் திருச்சியில் வந்து வாழைப்பழத்துக்குன்னே ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அதற்கே பிரத்யோகமாக உள்ள வாழைப்பழ ரகங்கள் வந்து இன்றளவும் கிடச்சிட்ருக்கு. இந்த கனி ரகம் வந்து எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பல இளைஞர்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா கேஸ் ட்ரபிள். 30 வயசு 28 வயசில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சொல்லுவாங்க, சரியாக செரிக்க மாட்டேங்குது, சாப்பிட்டா நெஞ்சை கறிக்குது, இல்லை எது கழிக்குது, இல்லை மேல் வயிறில் ஒரு மாதிரி புண்ணு இருக்கிற மாதிரி எரியிற மாதிரி இருக்குது டாக்டர். இப்படி பல்வேறு பேரும் வந்து இந்த அது குறிப்பாக இளைஞர்கள், ஏன்னா சரியாக நேரத்துக்கு சாப்பிடலை, சரியாக நேரத்துக்கு தூங்கலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வயிற்று புண்கள் நிறைய வரும். இந்த மாதிரி வயிற்று புண்கள் உள்ள, வாய்வு தொந்தரவு உள்ளவங்களுக்கு வாழைப்பழம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு. ஏன்னா வாழைப்பழத்துக்கு இயல்பாகவே புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை, குடல் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வாழைப்பழத்துக்கு உண்டு. ஸோ ஒருத்தருக்கு வயிற்று புண் இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, இல்லை அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர்னு உங்களுடைய மருத்துவர் சொன்னாங்கன்னா அதற்குரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளும் பொழுதே வாழைப்பழத்தை தினசரி உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 11:30 மணி 12 மணிக்கு இடைவெளியில் எடுத்துக்கலாம். இல்லை எனர்ஜி தேவைப்படுற நேரத்தில் சாயந்தரம் 4:30 மணி 5 மணிக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து உழைக்க வேண்டியிருக்கிறது, உடல் வந்து சோர்ந்து இருக்குன்னா ஒரு வாழைப்பழமோ 2 வாழைப்பழமோ அப்போது சாப்பிட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உடலில் எனர்ஜி தேவைப்படுது, நல்லா போய் சாப்பிட்டுட்டு வர முடியாது, ஆனால் வயிற்று புண்ணை ஏற்படுத்திடும். எனர்ஜி தேவைப்படுதுன்னு எப்படி தெரியும்? நமக்கு வந்து உள்ள அமிலம் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அமில சுரப்பு வரும் பொழுது அப்போ அந்த குடல் பகுதியில், மேலே இரைப்பை பகுதியில் புண்கள் வர ஆரம்பிக்கும். அந்த புண்களை ஆற்றக்கூடிய இயல்பு வந்து வாழைப்பழத்துக்கு இருக்குது. நிறைய சித்த மருந்துகளில், ஆயுர்வேத மருந்துகளில் வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி குடல் புண்களை ஆற்றுவதற்கான மருந்துகள் தயாரிப்பதற்கு அந்த வாழைப்பழம் வைத்து செய்யக்கூடிய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து வாழைப்பழம் வந்து நிறைய நமக்கு புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாழைப்பழம் வந்து நல்ல ஒரு இயல்பான உறக்கத்தை கொடுக்கும். இரவில் நிறைய பேர் வந்து பழம் சாப்பிட்டுட்டு படுக்கிற பழக்கம் இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது எப்படி வந்தது அப்படின்னா, வாழைப்பழம் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு
நீடித்த தூக்கத்தை நமக்கு இயல்பாக தரக்கூடிய உணவு வந்து வாழைப்பழம். அதனால் மாலை உணவாக வந்து நீங்கள் இரவு உணவு பெரும்பாலும் ஒரு 7:30 மணி 8 மணிக்கே சாப்பிட்றது நல்லது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அலுவலகங்களில் அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 9:30 10 மணி ஆகிறப்ப நம்ம அலுவலகத்திலே கூட 7:30 மணி 8 மணிக்கு இரவு சிற்றுண்டியை எடுத்துக்கொள்ளலாம். இரவு வேணால் அப்போ 7:30 மணிக்கு சாப்பிட்டா 10:30க்கு படுக்கிறதுக்கு முன்னாடி வயிறு பசிக்குமே அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அவர்கள் 8:30 மணி 9 மணிக்கு மேலே 2 வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கொள்ளலாம். இது என்ன ஆகும்னா வயிற்று புண்ணையும் காக்கும், நல்ல தூக்கம் வருவதற்கும் ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கும் உற்சாகம் கொடுக்கும். இன்னும் இந்த வாழைப்பழத்தில் அதில் சேர்ந்திருக்க பொட்டாசியம் சத்து கால்சியம் சத்துலாம் வந்து இதய நோயாளிகளுக்கும் நல்லது. இப்போ சிலருக்கு வந்து இதய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொட்டாசியமும் கால்சியம் இதெல்லாம் கரெக்டாக சோடியம் பொட்டாசியம் கால்சியம் சரியான இடைவெளிகளில் இருக்கணும். அதுவும் குறிப்பாக சோடியமும் பொட்டாசியமும் கூடிடவும் கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது. அதுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ ரொம்ப 80 வயது 85 வயது உள்ள நபர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்காக இதய நோய்க்கு மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ சீராக இந்த சத்துக்களை கொடுப்பதற்கு ஒரு சிறிய வாழைப்பழம் வந்து அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ தினசரி அவங்க வந்து ஒரு சின்ன வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு கேள்வி வரும், சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிட்லாமா, இதில் இனிப்பு நிறையா இருக்க எங்கள் மருத்துவர் சாப்பிடக்கூடாதுன்னு. நிறைய சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது தான். ஏன்னா ஆல்ரெடி உடம்புல ரத்த சர்க்கரை நிறையா இருக்கும்போது இந்த பழத்துலேருந்து இனிப்பு நிறையா போயிடும். ஆனால் சர்க்கரை ஓரளவுக்கு கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் நல்ல மருந்துகளாலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலையும் உணவுகளாலையும் கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் சிறிய வாழைப்பழத்தை 2 உணவுகளுக்கு இடையில், அதாவது மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையில் மாலை பொழுதில் வந்து ஒரு மலை வாழைப்பழமோ இல்லை ஒரு பாதி பெரிய வாழைப்பழமோ எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய அதிக குளுக்கோஸ் சத்து பெரிய லெவலில் ஒன்றும் பாதிச்சிடாது. அந்த வாழைப்பழம் நல்ல நார் உள்ள வாழைப்பழமாக, அந்த மலைப்பழம் எடுத்துக்கிட்டாலோ இல்லை நாட்டு வாழைப்பழமாக இருந்தோன்னா அந்த சர்க்கரையும் வேகமாக இரத்தத்தில் சேராது. அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதிப்படையாது. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழம் எடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, எனர்ஜி வேணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாலை நேரத்தில் சிறிய அளவில் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வீட்டில் தினசரி வாழைப்பழம் கொடுப்பதை ஒரு பழக்கமாக வைத்து கொள்ளணும். அப்படி இருந்தோன்னா அந்த குழந்தை வந்து மெலியாமல் இருக்கும், காச நோய் வராமல். ஆனால் நிறைய குழந்தைகளுக்கு வந்து சிறு குழந்தைகளுக்கு வந்து இளங்காசம்னு சொல்லக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வருது. நிறைய பேர் அதை கண்டுபிடிக்காமே விட்டுறாங்க. வயோதிகத்தில் வந்து அவர் மெலிந்தே இருக்கிறத வச்சு சின்ன வயசில் அவருக்கு இளங்காசம் இருந்திருக்குமா, பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்குமான்னு பார்க்கும்போது பார்த்தா அவர்களுடைய நுரையீரலுடைய எக்ஸ்ரே படங்களை பார்க்கும்போது அதற்கான தடங்கள் நமக்கு தெரிய வருது. அதனால் சின்ன குழந்தையில் அவன் வந்து அந்த வயதுக்குரிய ஒரு 10 வயது இருக்காரா 26 27 கிலோ எடை இருக்கணும், 3 வயது இருக்காரா ஒரு 13 கிலோ 14 கிலோ எடை வரணும். அந்த எடை இல்லை என்றால் கண்டிப்பாக முதல் தேர்வாக கொடுக்க வேண்டியது வந்து வாழைப்பழத்தை தான். அப்படி வாழைப்பழத்தை சின்ன வயதுலேருந்தே நம்ம கொடுத்துட்டு வரணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 15 வயது 20 வயது இருக்கிறவங்க, ஆனால் அவர்களுக்கு வந்து வேண்டிய உடல் எடை இல்லை, ரொம்ப மெலிந்து பார்ப்பதற்கு ஊட்டமாக இல்லை, ஆணோ பெண்ணோ அப்படி இருந்தாங்கன்னா நேந்திரன் வாழை எடுத்து நல்லா நேந்திரன் வாழையை வந்து, நேந்திரன் வாழைங்கிறது நம்ம இன்றைக்கி கடைகளில் சிப்ஸு போடுறாங்க இல்லையா, அந்த நேந்திரன் காய், அதே நேந்திரன் வாழைப்பழத்தை வந்து நல்ல சிறு சிறு துண்டுகளாக போட்டு அதில் தேன் வைத்து அந்த தேனோடு சேர்த்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோன்னா ரொம்ப மெலிந்து இருக்கக்கூடிய வாலிபர்கள், ஒரு 20 வயது ஆனால் அதற்குரிய வாட்டமாக இல்லை ஊட்டமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆணோ பெண்ணோ அவர்கள் வந்து நேந்திரன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இயல்பான உடல் எடை கிடைக்கும். இப்போது அதே வெயிட்டு போடணும்னு சொல்லிட்டு கண்ட இனிப்புகளை வந்து இனிப்பு பண்டங்களெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஊழச்சதை தான் வரும். ஆனால் நேந்திரன் வாழை சாப்பிட்டோன்னா உடலுக்குரிய ஊட்டம் கிடைக்கும். ஏன்னா இருக்கிற கனிகள்லேயே நிறைய டெக்ஸ்ட்ரோஸ் சத்து அதில் இருக்குது. அதோடு சேர்த்து சில நுண்ணிய கனிமங்கள் நிறைய இருக்கிறது வந்து இந்த நேந்திரன் வாழையில். அதுக்கப்புறம் இந்த செவ்வாழை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செவ்வாழை வந்து கால் வலி நிறைய பேருக்கு இருக்கும், மூட்டு வலி இருக்கும், சில பேருக்கு குதிகால் வலி இருக்கும், கால்கேனியஸ் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. தூங்கி எழுந்த உடனே காலை ஊனுனா அவர்களுக்கு வந்து அந்த காலில் வலி இருக்கும். தூங்கி எழுந்து கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே வலி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வலி குறையும், அப்புறம் பழையபடி மாலையில் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வலி அந்த குதிகாலில் மட்டும் வரக்கூடிய வலிக்கு காரணம் அந்த குதிகால் எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த கால்கேனியஸ் எலும்பில் ஒரு சின்ன முள் மாதிரி ஃபார்ம் ஆகி அது போய் கீழே இருக்க சதை பகுதியை குத்திக்கிட்டே இருக்கும். இந்த குதிகால் வாதத்திற்கு வந்து செவ்வாழை வந்து ஒரு சிறப்பான ஒரு கனி.
இந்த செவ்வாழையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அந்த புண் ஆறக்கூடிய தன்மை, அந்த குதிகால் எலும்பினுடைய முள் குத்தி குதிகாலினுடைய சதைகள் புண்ணாகி போயிருக்கும், அதை மாற்றக்கூடிய உணவுப் பொருளில் செவ்வாழைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பயன் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கனி ரகத்துக்கும் சில மருத்துவ குணங்களும் சேர்ந்துருக்கு. இப்போ ஒரு குழந்தை வந்து 7 மாதம் 8 மாத குழந்தையில வீனிங் பீரியடுன்னு சொல்கிறோம். அதாவது தாய்ப்பால் மட்டும் பத்தாமல் அதுக்கப்புறம் திட உணவுகளும் சேர்த்து கொடுக்கக்கூடிய பருவம். அந்த திட உணவுகள் கொடுக்கும் பொழுது பெரும்பாலும் வீட்டில் வந்து அரிசி கஞ்சி கொடுப்பாங்க, கேழ்வரகு கஞ்சி கொடுப்பாங்க. அப்படியும் கொடுத்து ஒரு வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை ரொம்ப மெலிஞ்சிருக்கு, 3 கிலோ எடையோட பிறந்த குழந்தை ஒரு வயதில் ஒரு கிட்டத்தட்ட 9 கிலோவுக்கு மேலே வரணும். அப்படி வராமல் ரொம்ப மெலிஞ்சிருக்கக்கூட குழந்தைன்னா அவர்களுக்கு இந்த நேந்திரம்பழ மாவு கஞ்சியை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் நிறைய பேர் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேந்திரங்காய்னு கிடைக்கும், பஜ்ஜிக்கு போடுற அந்த நேந்திரங்காய் வந்து அதனுடைய தோலை நீக்கி, அதாவது முழுமையாக கனியாகவும் இல்லாமல் ரொம்ப பச்சை காயும் இல்லாமல் இளவட்டாக இருக்கக்கூடிய காயை எடுத்து அதனுடைய தோலை நீக்கிட்டு அந்த காயை வந்து சிறு சிறு துண்டுகளாக வச்சு அதை உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நேந்திரம்பழ மாவு பொடியை சத்து மாவு கஞ்சி எப்படி போடுறோமோ அது மாதிரி 1 ஸ்பூன் அந்த மாவு பொடி போட்டு கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி, வேணும்னா கொஞ்சம் துளி நல்லா தேனோ இல்லை பனங்கள் கண்டோ போட்டு கஞ்சியாக காய்ச்சி அந்த கஞ்சியை குழந்தைக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா குழந்தையினோட உடல் எடை வந்து படிப்படியாக ஏறக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஊட்ட உணவு எந்த பழத்தில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அது வாழைப்பழத்தில் தான் கிடைக்கும். வயிற்று புண்களை போக்க, குதிகாலினுடைய வலி எலும்பு வலியை போக்குறதுக்கு, நரம்பை நல்லா உரமாக வச்சுக்கிறதுக்கு, இதய நோயாளிகளுக்கு நோய் தடுப்பு கொடுக்கறதுக்கு, இப்படி பல பயன்களை கொடுப்பது வந்து இந்த எளிய வாழைப்பழம். விலை மற்ற கனிகளையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விலையும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கனிரகம் வந்து வாழைப்பழம் தான். அந்த வாழைப்பழத்தை நம்ம இன்னமும் அதை ஒரு ஏளனமாக நினைக்காம அதை ஒதுக்காமல் தினசரி, மற்ற பழங்களாவது வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சொன்னோம், வாழைப்பழத்தை தினசரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா பல நோய்கள் வராமல் தடுக்கும். உடல் ஊட்டத்தோடு பொலிவோடு இருப்பதற்கும் வாழைப்பழம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இன்னையிலிருந்தே அந்த பழக்கத்தை நம்ம இன்றிலிருந்தே நம்ம துவங்குவோம். தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு பழ வகைகளை பற்றி தொடர்ந்து நாளை வரக்கூடிய நிகழ்ச்சியிலையும் நம்ம பார்க்கலாம். பெண்களையே இல்லத்து அரசின்னு சொல்றாங்க. ஆமா, ஏன் அப்படி சொல்றாங்க? ஆமா, எல்லா கேள்வியும் என்கிட்டயே வந்து கேளு. அதாவது வீட்டை வந்து மாளிகை மாதிரி வச்சுக்கிறதுனால தான் பெண்களை எப்பவுமே இல்லத்து அரசின்னு சொல்றாங்க. இது மை ஸ்வீட் ஹோம். மனுஷனுக்கு தேவையான 5 எலமெண்ட்ல முக்கியமான 2, ஒன்று காற்று, இன்னொன்று நீர். இந்த 2தோட எனர்ஜியையும் வீட்டில் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் தான் இந்த ஃபெங்சுயியோட அடிப்படை தத்துவம்னு சொல்கிறாங்க. நிறைய லாஃபிங் புத்தா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, லீடர்ஷிப், வெல்த்துக்கான லாஃபிங் புத்தா பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சில்ட்ரன் லாஃபிங் புத்தா. இந்த சில்ட்ரன் லாஃபிங் புத்தா வந்து பர்டிகுலராக சில்ட்ரனுக்காக மட்டுமே செஞ்சுருக்கிறது. இந்த சில்ட்ரன் லாஃபிங் புத்தாவை வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கன்சீவ் ஆகிறதுல ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வீட்டில் வாங்கி வச்சாங்கன்னா அவங்க நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சில்ட்ரன் லாஃபிங் புத்தாவில் குழந்தைங்க ஏறி விளையாடுறது இல்லாமல் ப்ளஸ் அந்த புத்தா வந்து கையில் ரூயி கூட வச்சுருக்காரு. ரூயோட ஸ்பெஷலும் நமக்கு தெரியும். ஸோ இந்த புத்தா வீட்டில் வச்சுருக்கிறதுனால குழந்தை பிறக்கிறதுல மட்டும்
பெனிஃபிட்ஸ் கிடைக்காம இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட படிப்புக்காகட்டும் இல்லை அவங்களோட க்ரோத் ப்ளஸ் சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய லக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சில்ட்ரன் லாஃபிங் புத்தாவை வீட்டில் வாங்கி வைக்கலாம். இந்த லாஃபிங் புத்தா பார்க்குறப்பவே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாஃபிங் புத்தாவை வாங்கி வச்சோம் அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுலையும் சரி ப்ளஸ் வந்து வீட்டில் ஆல்ரெடி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட க்ரோத், அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நல்லபடியாக படிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்குன்னு முக்கியமாக எல்லா நல்ல விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்துக்காக லாஃபிங் புத்தா பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த எல்லா விஷயமும் என் வீட்டுக்கு வேணும், என் வீட்டில் ஹெல்த், வெல்த், ஆப்பர்ச்சுனிட்டி, சில்ட்ரன்ஸ் லக், இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த புத்தா. இந்த புத்தா வந்து ஆல் சிம்பிள்ஸ் புத்தா. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயமும் இருக்குது. அதாவது வெல்த்துக்கு இங்காட் இருக்குது, காயின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா 4 புது விஷயம் இருக்குது. ஊழு இருக்குது. அதாவது ஊழுனா இது தமிழில் வந்து நம்ம சொரக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதே காய் தான் இது. இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே இந்த சீட்ஸ் இருக்கிற சத்தம் கூட நமக்கு கேட்குது. இந்த ஊழு எதுக்குன்னு பார்த்தா ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஊழு யூஸ் பண்ணுறாங்க. எதனால் ஊழு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சைனீஸ் மக்கள் வந்து இந்த ஊழு அப்படின்ற இந்த சொரக்காயை ஏதாவது டிசீஸ் வந்திருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்களோட தலைமாட்டில் இந்த சொரக்காவை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த நோய் வந்து கூடிய சீக்கிரம் வந்து குணமாகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பையிலேருந்து தான் இந்த ஊழுன்ற விஷயத்த ஃபெங்ஷுயில ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தா இங்கே வந்து 2 ஃபிஷ் இருக்குது. அதாவது இந்த சிம்பிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தா பேசிக்காக வந்து சில்ட்ரன்ஸ் லக்குக்கு. பொதுவாகவே பார்த்தா மீன்லாம் காட்டணும்னா குழந்தைங்க ரொம்ப குஷியாக பார்ப்பாங்க, பயங்கர எந்துவாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் இதில் வந்து ஒரு குட்டி கேட் இருக்குது. அதுக்கு பேர் வந்து டிராகன் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷ்ஷுக்கு பேர் வந்து காப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபிஷ் வந்து இந்த தண்ணியிலேருந்து துள்ளி குதித்து அந்த டிராகன் கேட்டை தாண்டி குதிக்கிறது தான். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா எந்தெந்த குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது, எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து வாங்கி அவங்களோட ஸ்டடி டேபிளில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறதாகட்டும் படிக்கிற விஷயத்திலாகட்டும் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு கேப் இருக்குது. இந்த புத்தாக்கு பின்னாடி இருக்கிற இந்த கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தா இதில் இருக்க ஹெல்த், வெல்த் ப்ளஸ் வந்து இந்த ஆரோக்கியத்துக்காக யூஸ் பண்ணுற ஊழு இந்த விஷயங்கள் கிடைச்சா மட்டும் போதாது, ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். இது எல்லாமே இருக்கிறதோடு சேர்த்து இந்த கேப் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த புத்தாவில் வந்து ப்ரொடெக்ஷன், வெல்த்துக்கு இருக்குது, காயின் இருக்குது, ப்ளஸ் இன்னொரு விஷயம் இதில் வந்து ஆரஞ்சு இருக்குது. இந்த மாதிரியான ஆரஞ்சு ட்ரீ. ஆரஞ்சு எதுக்குன்னு பார்த்தா அதுவும் வெல்த்துக்கு தான். பட் ஆரஞ்சு ஃபெங்ஷுயில யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சைனீஸ் மக்கள் இப்போவும் வந்து நியூ இயர் அப்போ அவங்க வீடாகட்டும் இல்லை அவங்க ஆஃபீஸ் ஆகட்டும் அந்த ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு வீட்டில் வந்து தரையில் வந்து அந்த ஆரஞ்சை வந்து உருட்டி விளையாடுவாங்களாமா. அது எதுக்கு அப்படின்னா வீட்டில் வந்து வெல்த் வந்து நல்லா இருக்கணும், அதாவது செல்வம் வந்து நிறைய கொழிச்சு கொட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஆரஞ்சு வந்து ஃபெங்ஷுயில யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆல் சிம்பிள்ஸ் புத்தாவில் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வீட்டில் எல்லா நன்மைகளையும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆல் சிம்பிள் புத்தாவை வாங்கி ஹாலில் வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பர்டிகுலராக டைனிங்லையோ இல்லை வந்து கிச்சன்லையோ அந்த மாதிரி வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுற காமன் பிளேஸ்னு பார்த்தா ஹால். ஸோ இந்த ஆல் சிம்பிள் புத்தாவை ஹாலில் வச்சோம் அப்படின்னா இதில் என்னென்ன சிம்பிள் என்னென்ன நல்ல விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுதோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சைனீஸ் ஃபெங்ஷுய் நம்ம இந்திய மக்களுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். பட் இதை பற்றி நம்ம ஃபெங்ஷுய் மாஸ்டர் ப்ராக்டிஷனர் காஷ்மீராட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது ஃபெங்ஷுய் அப்படின்றது எல்லாமே வந்து எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் டைரக்ஷன்ஸ் இதில் ஒரு முக்கியமான ஒன்று. டைரக்ஷன்ஸ் அப்படின்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இது 4மே உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான். ஸோ இதை இந்தியனோ இல்லை ஒரு சைனீஸோ தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை, உலக மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ராடக்ட்டையும் கொடுத்து அந்தந்த டைரக்ஷனில் வைக்க சொல்கிறாங்க. இப்படி அவங்கவுங்களுக்கான டைரக்ஷன்ஸில் கரெக்டாக அவங்களோட ப்ராடக்டை பிளேஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை 100% ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. Today's tip
is about the three-legged frogs, which attracts money luck. You can see the frogs over here. It has got coins in its mouth. It is sitting on a bed of coins also. Plus, it has got a lot of jewels and gems below it. Now, frogs attract only money luck. And another tip I want to give you about the frogs is that you can keep only 9 frogs in one house, maybe in a house or in the office. You should not go more than 9. And a second tip regarding the frogs is that you can keep different sizes of frogs, some hopping in, some hopping out. இன்னைக்கு நம்ம மை ஸ்வீட் ஹோம் செக்மெண்ட்ல லாஃபிங் புத்தா பத்தின நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுட்டோங்க. லாஃபிங் புத்தா பேருக்கு ஏத்த மாதிரியே பாரபட்சமே பார்க்காம ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் மூணையும் வாரி வழங்குறாரு. இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Hindu. கிருபா, பெடல் பண்ணி என் கால் ரொம்ப வலிக்குது. நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? பாப்பா ரொம்ப பாவண்டி. நான் எப்படி சாப்பாடுன்னு இருக்கேனோ அதே மாதிரி இந்த பொண்ணு ரெஸ்ட்னே இருக்கு. நாளைக்கும் கொடைக்கானல்லையே ஒரு நல்ல லொகேஷன்ல இருந்து உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, it's Kripa and Kritika signing off. Tata, bye bye.